ஈஷா மகா சிவராத்திரி விழாவில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா மற்றும் கர்நாடக துணை முதலமைச்சர் டி.கே. சிவக்குமார் பங்கேற்பதாக ஈஷா அறக்கட்டளையின் மண்டல ஒருங்கிணைப்பாளர் தெரிவித்துள்ளார். ரவீந்திரன் ஈஷா மகா சிவராத்திரி விழாவில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா மற்றும் கர்நாடக துணை முதலமைச்சர் டி.கே. சிவக்குமார் பங்கேற்க உள்ளதாக கூறினார். இதனைத் தொடர்ந்து மகா சிவராத்திரி விழா இந்தியா முழுவதும் 100க்கும் மேற்பட்ட இடங்களிலும் 22 மொழிகளிலும் நேரலையாக ஒளிபரப்பு செய்யப்பட உள்ளதாகவும் அவர் கூறினார். நம்ம ஒவ்வொரு வருஷமும் அந்த பாரத நாட்டோட ஆன்மீக மரபுல நம்ம பார்த்தோம்னா மாசி மாசத்துல வர்ற அந்த சிவராத்திரியை தான் நம்ம எப்போதுமே மகா சிவராத்திரி அப்படின்னு நம்ம கொண்டாடுறோம். இந்த நாளில் என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த குறிப்பிட்ட நாளில் கோள்களோட அமைப்பு வந்து மனிதனோட உயிர் சக்தியை மேல் நோக்கி இழுக்கிற தன்மையோட இருக்குது. இந்த ஒரு வாய்ப்பை மனிதர்கள் எல்லாரும் முழுமையாக பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் பல்லாயிரக்கணக்கான வருஷமாகவே நம்மளுடைய பாரத நாட்டில் இந்த மகா சிவராத்திரியை இரவு முழுவதும் முழு விழிப்புணர்வோடு இருந்து பயன்படுத்தி கொள்கிற மாதிரி நம்ம கொண்டாடிட்டு வந்துட்டு இருக்கிறோம். அந்த வகையில் ஈஷாவில் இது 31வது மகா சிவராத்திரி நாள் வெகு சிறப்பாக நம்ம கொண்டாட இருக்கிறோம். இந்த 31வது மகா சிவராத்திரி விழாவில் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்களும் கர்நாடக மாநில துணை முதல்வர் திரு டி.கே. சிவக்குமார் அவர்களும் கலந்து கொள்ள இருக்கிறாங்க. ஈஷாவில் இந்த சிவராத்திரி விழா வரும் ஆதியோகி முன்பு வரும் 26ஆம் தேதி மாலை 6 மணிக்கு ஆரம்பித்து மறுநாள் காலை 6 மணி வரைக்கும் சிறப்பாக நடைபெற இருக்குது. சத்குரு முன்னிலையில் நடைபெறும் இந்த விழாவில் சக்தி வாய்ந்த தியானங்கள், மந்திர உச்சாடனைகள், இரவு பொழுதும் பல்வேறு கலைஞர்களோட இசை நிகழ்ச்சிகள் இதெல்லாமே நடைபெற இருக்குது. இந்த 31வது மகா சிவராத்திரி விழா கோலாகலமாக பிப்ரவரி 26 நம்ம கோயம்புத்தூர் வெள்ளங்கிரி மலைச்சாரல் அமைந்திருக்கிற ஆதியோகி முன்னிலையில் சத்குரு அவங்களோட வழிகாட்டுதலையும் அவங்களுடைய ஆசையோடையும் அவங்க இருப்பில் இது நடக்க போகுது. இது மட்டும் இல்லாமல் யாருக்காவது இங்கே கோயம்புத்தூர் ஈஷாக மையம் வந்து பங்கு பெற முடியாத சூழ்நிலை இருக்கிறாங்கன்னா அவங்க பயன்பெற்றிருக்க விதமாக அவங்க இருக்கிற ஊர்லேயே இந்த நிகழ்ச்சியை இந்த கொண்டாட்டமாக அவங்க பங்கு பெறத்துக்கு லோக்கல் சென்டர்ஸில் அங்கே இருக்க வாலண்டியர் அவங்க இந்த நிகழ்ச்சி நேரலை மூலமாக அங்கே ஒளிபரப்பு செய்ய போகிறாங்க. அங்கேயும் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான மக்கள் எல்லாருமே ஒவ்வொரு ஊர்லேயும் குறிப்பாக இந்தியா முழுவதும் பார்த்தோன்னா ஒரு 150 இடங்களுக்கு மேலே இந்த நிகழ்ச்சி நேரலை மூலமாக வாலண்டியர்ஸ் ஏற்பாடு பண்ணுறாங்க. தமிழ்நாட்டில் 50 இடங்களுக்கு மேலே மதுரை, கோயம்புத்தூர், சென்னை இது போல் இருக்கிற திருச்சி, சேலம், ஈரோடு பல முன்னணி மாநகரங்களையும் நகரங்கள்லையும் நேரலை ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. அங்கேயும் மக்கள் சத்குரு கூட இருந்து இங்கே நடக்கக்கூடிய நிகழ்ச்சியை நேரலை மூலமாக பார்த்துக்க முடியும். அங்கேயும் வர முடியாதவங்களுக்கு ஓடிடியில் இருக்கிற Zee5 சேனல், ஜியோ ஹாட்ஸ்டார் இது மாதிரி இருக்கிற எல்லா ஓடிடி சேனல்லையும் அவங்க பங்கு பெறும் அவங்க இருக்கிற இடத்துலேருந்தே பார்க்க முடியும். பிவிஆர் ஐநாக்ஸில் அவங்க ஒரு 100க்கும் மேற்பட்ட அவங்க திரையரங்கிலேயே இதை நேரடியாக அவங்க ஒளிபரப்புறதுக்கு முன்னாடி வந்திருக்காங்க. ஸோ மக்கள் எல்லாரும் எங்கே இருந்தாலும் சத்குரு கூட அன்றைக்கி இருந்து இந்த மகா சிவராத்திரி இரவில் ஈசன் கூட கலந்து இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இந்த மகா சிவராத்திரி உருவாக்கியிருக்கிறோம்.